உலகத்தில் கஞ்சத்தனம் அதிகரிப்பது, கஞ்சர்கள் அதிகரிப்பது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய பல அடையாளங்களை தெளிவாக ஒவ்வொரு பதிவிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான உண்மை நிலவரங்களை, பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த மறுமை நாளுடைய முக்கியமான அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்ல முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. தபரானியில் வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் அஷ்ராத்தி ஸாஅ அய்யظஹர ஷுஹ், மறுமை நாளுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ளது தான் கஞ்சத்தனம் உலகத்திலே தோன்றுவது என்று சொன்னார்கள். கஞ்சர்கள் உலகத்திலே அதிகரிப்பது, கஞ்சத்தனம் உலகத்தை சூழ்ந்து கொள்வது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் பொழுது யன்குசுல் அமல், மக்கள் நல் அமல் செய்வதை குறைத்து விடுவார்கள், அமல் செய்வது குறைந்துவிடும். வயல்க ஷுஹ், கஞ்சத்தனம் போடப்படும். வயக்சுருல் ஹர்ஜ், கொலை உலகத்திலே அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது தற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தபரானியுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யதுஹுரல் ஃபஹ்ஷு வல் புஹல், கெடுதியும் கஞ்சத்தனமும் தோன்றும் வரை, இந்த உலகத்திலே தோன்றும் வரை மறுமை நாள் நிகழாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே பலவிதமான குழப்பங்கள், கெடுதிகள் உருவாகிவிட்டது. அதோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கெடுதிகள் உருவாகும் பொழுது கஞ்சத்தனமும் உலகத்திலே உருவாகும். மக்களுக்கு மத்தியிலே கஞ்சத்தனம் பெருக ஆரம்பிக்கும். கொடை வள்ளல்கள் குறைந்து கொண்டு செல்வார்கள், கஞ்சர்கள் அதிகரிப்பார்கள். கஞ்சத்தனம் என்று வரும் பொழுது கண்ணியமானவர்களே, கஞ்சத்தனத்திலே பலவிதமான வகைகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இந்த கஞ்சத்தனத்துடைய விபரீதங்களை பற்றி தெளிவாக பேசுகிறேன். சுருக்கமாக இந்த பதிவிலே சொல்வதாக இருந்தால், கண்ணியமானவர்களே, சிலர் பேச்சிலே கஞ்சத்தனம் காட்டுவார்கள், சிலர் சலாம் சொல்வதிலே கஞ்சத்தனம் காட்டுவார்கள், சிலர் பணம் கொடுப்பதிலே கஞ்சத்தனம் காட்டுவார்கள், சிலர் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதிலே கஞ்சத்தனம் காட்டுவார்கள். இப்படி பலவிதமான கஞ்சத்தனம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல புஹுல், ஷுஹ் என்ற இரண்டு வார்த்தைகளை கஞ்சத்தனத்துக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அரபியில புஹுல் என்ற வார்த்தைக்கு தனி கருத்து இருக்கிறது, ஷுஹ் என்ற வார்த்தைக்கு தனி கருத்து இருக்கிறது. புஹுல் என்று சொன்னால் பணத்தில் மட்டும் கஞ்சத்தனம் காட்டுபவர், மக்களுக்கு பணத்தை செலவழிக்காமல் அப்படியே பத்திரமாக வைத்துக் கொள்பவர், இவருக்கு தான் பாகில் என்று சொல்லப்படும். ஆனால் ஷுஹ் என்றால் கண்ணியமானவர்களை பணம் மட்டும் இதற்குள்ளால் உள்ளடங்காது. மாற்றமாக சாப்பாட்டிலே கஞ்சத்தனம் காட்டுவது, பேச்சிலே கஞ்சத்தனம் காட்டுவது, சலாம் சொல்வதிலே கஞ்சத்தனம் காட்டுவது, குணத்திலே கஞ்சத்தனம் காட்டுவது, இது எல்லாமே இந்த ஷுஹ்க்குள்ளால் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல புஹுல் என்ற வார்த்தையை விட ஷுஹ் என்ற வார்த்தையை தான் அதிகமாக பாவித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இப்படியாப்பட்ட தன்மைகள் உடையவர்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள். அவர்கள் பணம் கொடுப்பதிலே மட்டும் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள், மாற்றமாக எல்லா விடயத்திலும் அவர்கள் கஞ்சத்தனம் காட்டுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, மார்க்க அறிஞர்கள் இந்த கஞ்சத்தனத்தை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. முதலாவது அல் புஹ்லு அலா நஃப்ஸிஹி, தனக்குத்தானே கஞ்சத்தனம் காட்டிக்கொள்வது. அருமையானவர்களே, தன்னிடத்திலே பணம் இருக்கும், ஆனால் இந்த பணத்தின் மூலமாக தனக்கே இவர் செலவழிக்காமல் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வார். இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக இதை பற்றி கூறும் பொழுது, அஷத்து தரஜாத்தில் புகுல், கஞ்சத்தனத்துடைய அந்த வகைகள்ல மிகவும் மோசமானது, மிகவும் கடினமானது ஐயபுகலல் இன்சானு அலா நஃப்ஸிஹி, மனிதன் தனக்கு தானே கஞ்சத்தனம் காட்டிக்கொள்வது என்று கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, எத்தனையோ கஞ்சர்கள் இருக்கிறார்கள், தனக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு மருந்தெடுப்பதற்கு கூட யோசிப்பார்கள்.
அதாவது இந்த நோய்க்கு மருந்து எடுத்தால் என்னுடைய பணம் குறைந்து விடுமே என்று அந்த பணம் குறைவடைவதைத்தான் யோசிப்பார்கள். இதன் காரணமாக தன்னுடைய நோய்க்கு கூட மருந்து எடுக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் எத்தனையோ விடயங்களை இவன் நினைப்பான், அதை செய்ய வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்று நினைப்பான். அது அத்தியாவசியமான பொருளாக இருந்தாலும் இவனிடத்தில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனம் அந்த பொருளை வாங்க விடாது. இதுதான் மிக பயங்கரமான மிகவும் கடினமான கஞ்சத்தனம் என்று கூறுறாங்க. இரண்டாவது வகை கஞ்சத்தனம் இருக்குது. இது என்னது? மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வது. இதுவும் மோசமான வகை தான் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஞ்சத்தனத்தை பற்றி குர்ஆனிலே எப்படி எச்சரிக்கை செய்கிறார் என்றால், சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 180 கூறுகிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ഖலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புறத்திலிருந்து அவனுடைய ஃபத்லிலிருந்து மக்களுக்கு சில விடயங்களை கொடுத்திருக்கிறான். இந்த விடயத்திலே கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள் நினைக்க வேண்டாம் ஹுவ கைரல் லஹும், இவர்கள் செலவழிக்காமல் கஞ்சத்துடன் இருப்பது சிறந்தது என்று இவர்கள் நினைக்க வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கெடுதி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு கூறுகிறான், சயுத்தவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. எந்த விடயத்திலே இவர்கள் கஞ்சத்தனம் காட்டிக் கொண்டிருந்தார்களோ மறுமை நாளிலே அது அவர்களுடைய கழுத்திலே மாலையாக தொங்கவிடப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்திருப்பது செலவழிப்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதைத்தான் படித்து கொடுத்தார்கள், தானும் இதைத்தான் செய்தார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது, அல்லாஹ்வை கூறுகிறான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, அன்ஃபிக், நீ செலவழி, உன்ஃபிக் அலைக், உனக்கு நான் செலவழிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி இருக்க எப்படி சகோதரர்களை கஞ்சத்தனத்தை காட்ட முடியும்? அபூ தாவூத் நசாயுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஹ்மத் நசாயுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஉ ஷுஹ் வல் ஈமானு ஃபீ கல்பி அப்தின் அபதா. ஒரு மனிதரிடத்திலே, ஒரு அடியாரிடத்திலே ஈமானும் கஞ்சத்தனமும் ஒரு காலமும் ஒன்று சேராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஃமினிடத்திலே கஞ்சத்தனம் இருக்காது என்பது தான் இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். முஃமினாக இருந்தால் அவன் கொடை வள்ளலாகத்தான் இருப்பான். காரணம் என்ன? செலவழித்தால் அதைவிட பன்மடங்கு கிடைக்கும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தானே குர்ஆனிலே கூறுகிறான், ஒரு ரூபா செலவழித்தால், ஒரு ரூபாய் செலவழித்தால், ஒரு விடயத்தை செலவழித்தால் அதை 700 மடங்காக திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே. இந்த நம்பிக்கை முஃமினிடத்திலே இருக்கும், அவன் தாராளமாக செலவழிப்பான். அதனால் முஃமினிடத்திலே கஞ்சத்தனம் இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல தான் கண்ணியமானவர்களே, வீட்டிலே மனைவி குழந்தைகளுக்கும் இவர் செலவழிக்க மாட்டார். காரணம் என்ன? பணம் குறைந்து விடுமோ என்ற பயத்தின் காரணமாக அவர்களுக்கும் ஒழுங்கான முறையிலே செலவழிக்க மாட்டார். இதன் காரணமாகவும் குடும்ப வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மூன்றாவது வகை, செலவழிக்க கூடியவர்களையும் இவர் செலவழிக்க விட மாட்டார். பல காரணங்களை சொல்லி அவர் ஏதாவது ஒரு விடயத்துக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்க முன் வருவார். ஆனால் இவர் பல விடயங்களை சொல்லி, எதற்காக நீங்க செலவழிக்கிறீங்க, உங்களோட குடும்பத்துடைய நிலைமை என்னவாகும், பிற்காலத்தில் உங்களோட பிள்ளைகளுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி செலவழிக்க வந்தவரையும் செலவழிக்க விட மாட்டார். இந்த வகை இருக்கிறதே, அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த 3 வகையை விட்டு பாதுகாக்க வேண்டும். இந்த 3வது வகை மிகவும் பயங்கரமானது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்டவர்களுக்கு என்ன விடயத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான் தெரியுமா? சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 37 அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யப்ഖலூன வ யஅமுரூன அன்னாஸ பில் புக்லி வ யக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. தானும் கஞ்சனாக இருந்து கொண்டு மக்களுக்கும் கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவி கொண்டிருக்கிறார்களே. வ யக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் தன்னுடைய ஃபத்லின் மூலமாக இவர்களுக்கு கொடுத்ததை யார் மறைத்து வைத்துக் கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ, வ அஅதனா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, நாங்கள் நோவினை தரக்கூடிய வேதனையை இந்த காஃபிர்களுக்காக வேண்டி நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். தபரானியுடைய 5518வது ஒரு ரிவாயத் வருது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் அத்ன் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை தன்னுடைய கையால் படைத்தான். பிறகு அந்த ஜன்னத்துல் அத்னை பார்த்து தகல்லமி, நீ பேசு என்று கூறுகிறான். அது சூரா முஃமினூனை ஓத ஆரம்பிக்கும். அது ஓதியதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகிறான், வ இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக, லா யுஜாவிர்னி ஃபீகி பகீலுன், உனக்குள்ளால்
கஞ்சன் நுழையவே முடியாது என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, கஞ்சத்தனத்துடன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜன்னத்துல் அத்ன் என்ற சுவர்க்கத்துக்குள்ளாலே போக முடியாது. தபரானி மஜ்மூ ஸவாயிதுடைய ஒரு ரிவாயத் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துன் யுபகிதுஹுமுல்லாஹ், அல்லாஹ் 3 பேருடன் கோபித்துக் கொள்கிறான், 3 பேருடன் அல்லாஹ் கோபமாக இருக்கிறான். முதலாவது யாரு? மலிக்குன் கஸாபுன், அதிகம் பொய் உரைக்கக்கூடிய அரசன், வ ஆயிலுன் முஸ்தக்பிருன், இரண்டாவது பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, மூன்றாவது கனியுன் பகீலுன், கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய பணக்காரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல் துல்ம ஃபஇன்ன துல்ம துல்மாத்துன் யௌமல் கியாமா, அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அநியாயம் மறுமை நாளுடைய பல இருள்களாகும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஃபத்தகு ஷுஹ, இந்த கஞ்சத்தனத்தையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அழிக்கப்பட்டது இந்த கஞ்சத்தனத்தின் மூலமாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த கஞ்சத்தனம் உடையவர்கள் உலகத்திலே உருவாகுவது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லிம்களையும் கொடை வள்ளல்களாக ஆக்குவானாக. கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்து உயர்ந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே சேர்த்துள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.